வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள். இது உலகில் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்கும் பொருந்தும். குடும்பம் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா நிலைகளுக்கும் பொருந்தும். தேவையற்று விடக்கூடிய சில வார்த்தைகள் தான் நம்மளுடைய குடும்பத்தினுடைய அதீத பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகிறது என்பதை நம்ம மனதார ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதே நிலைதான் மறுமைக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹுல் புகாரில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் போகிற போக்கில் இறைவனுக்கு பொருத்தமான சில வார்த்தைகளை பேசிட்டு போகிறான். அதை பற்றி அவன் பெருசாக அலட்டி கொள்ளலை, சர்வசாதாரணமாக போகிறான். அந்த வார்த்தை இறைவனுக்கு பிடித்து விடுகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கு இந்த உலகத்திலும் அந்தஸ்து உயர்கிறது, மறு உலகத்திலும் அந்தஸ்து உயர்கிறது. அதே மாதிரி தாங்க ஒரு மனிதன் போகிற போக்கில் சர்வ சாதாரணமாக இறைவனுக்கு பொருத்தமற்ற வார்த்தையை, இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசிட்டு சர்வ சாதாரணமாக போகிறான். அதை பற்றி அவன் எதையுமே பொருட்படுத்தலை. இதனின் காரணமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை நரகத்தின் பக்கம் ஒதுங்க செய்கிறான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளைவு இவ்வுலகமும் மறு உலகமும் அவனுக்கு நரகமாக அமைந்து விடுகிறது.